இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால், அதாவது கிறிஸ்தவம் என்பது மதமே அல்ல. கிறிஸ்தவம் என்பது என்னது? கவர்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய அரசாங்கம். கிறிஸ்தவம்னா என்னது? தேவனுடைய அரசாங்கம். இது மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தம் அல்ல, இது தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னேன். ஆகவே எப்படி ஒவ்வொரு ராஜ்யத்திலேயும் சட்டதிட்டங்கள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தேவனுடைய ராஜ்யமாக சபைக்கும் அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கிறார் அப்படி சொன்னேன். அதுபோல ஒரு ராஜ்யத்திற்கோ ஒரு தேசத்திற்கோ பாதுகாப்பு பல துறைகள் இருக்கிறது. அதுல முக்கியமான துறை என்ன சொன்னேன்? பாதுகாப்பு துறை தான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதை யார் கையில கொடுத்திருக்கிறார் சொன்னேன்? தூதர்கள் கையில கொடுத்திருக்கிறார். ஓகே, தேவ தூதர்கள் வல்லமை உள்ளவர்களாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் அதிகாரம் இல்லாவிட்டால் அந்த வல்லமையை செயல்படுத்த முடியாது அப்படி சொன்னேன். ஏனென்றால் வல்லமை அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருக்கிறது. அப்ப எந்த அதிகாரத்தினாலே தூதர்கள் வல்லமையான காரியங்களை செய்தார்கள் அப்படி சொன்ன? நாமத்தினாலே. நம்ம யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம போன வாரம் வாசிச்சோம் இல்லைங்களா? அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம படிக்க போகிறோம். வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் 23:20. வழியில் உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ ஒரு தூதனை நான் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். எச்சரிக்கையாயிரு, செவிகொடு, கோபப்படுத்தாதே. என் நாமம் அவர் உள்ளத்திலே இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு படிக்க போறோம். என்ன இருக்கிறதா அவர் உள்ளத்திலே? என் நாமம். ஏன் அந்த நாமத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, நாமத்துல தான் என்ன இருக்கு சொன்ன? அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் இருந்தாதான் அந்த வல்லமையான காரியத்தை தூதர்களால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இப்போ அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். அதனால தான் அந்த நாமத்தை என்ன செய்யறாரு? அவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கும் யோவான் 1:12 என்ன வாசிக்கிறோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அவருடைய பிள்ளைகளாகும்படி. அப்ப அதிகாரம் எதுல இருக்கு? நாமத்துல தான் இருக்கிறது. ஓகே, நமக்கு என்ன நாமத்தை கொடுத்திருக்கிறாரு? இயேசு என்கிற நாமம். இப்ப அவர்களுக்கு அந்த தூதனுக்கு கொடுத்தார் இல்லையா, அது எந்த நாமத்தை கொடுத்தாரு? யெகோவா என்கிற நாமத்தை கொடுத்தார். சரி, இப்போ யெகோவா என்ற நாமம்னா என்ன? இயேசு என்கிற நாமம்னா என்ன? யெகோவா என்ற நாமத்துல என்ன இருக்கு, இயேசு என்கிற நாமத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவரை நீங்கள் விசுவாசிப்பதற்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அன்றைக்கு யெகோவா என்கிற நாமத்தை முதலிலே தேவன் மோசேக்குத்தான் வெளிப்படுத்துகிறார். நீங்க யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்கள் வாசித்தால், மைக்கில் வாசிங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்ப முதலாக மோசேக்குத்தான் தேவன் தன் நாமத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த நாமம் என்ன? யெகோவா. அப்ப ஆபிரகாமுக்கு எந்த நாமத்தினால் தன்னை வெளிப்படுத்தினார்? யெகோவா. சர்வ, இப்பதானே வாசிச்சீங்க, அப்ப நீங்க கவனிச்சு வாசிக்கலன்னு அர்த்தம். வாசிங்க திரும்பவும். சர்வ வல்லமையுள்ள நாமம், நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும். அப்ப ஆபிரகாமுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரா? நீங்கள் ஆதியாகமம் 17:1 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதை நீங்க பார்க்கலாம். அங்கதான் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்படித்தான் தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் முதல் முறையாக மோசேக்குத்தான் தன்னுடைய நாமத்தை என்ன சொல்லுகிறார்? அவர் வெளிப்படுத்தினார். என்ன நாமம் அது?
யெகோவா. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க கேட்கிறாரு மோசே, ஆண்டவரே நீர் போய் எகிப்தில உம்முடைய ஜனங்களை அழைத்து வர சொல்றீங்களே, அவன் கேட்பானே பார்வோனே, உன்னுடைய தேவனுடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அதற்கு தேவன் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திலே அனுப்பினார். இப்ப இங்க என்ன வெளிப்படுத்துகிறார்? தன்னுடைய நாமத்தை இருக்கிறவராகவே. இப்ப 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி தன் நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்தினார்? யெகோவா. அப்ப இது என்ன நாமம், அது என்ன நாமம்? நல்லா கவனிங்க. ஆக்சுவலா ஒரு பேர் வைக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பேர் வச்சோம் பாருங்க, எப்படி அமைது பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு பேர் வச்சோம். ஆக்சுவலி பேர் நம்ம பொதுவாக எதுக்கு வைக்கிற சொல்லுங்க? இப்போ நிறைய பேர் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? ரொம்ப ஃபேஷனா, மாடனா, வாயிலே வராத மாதிரி அந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, விவேக் நல்ல பேரை தான் வச்சிருக்கிறாரு. இனியா. இனியானா என்ன அர்த்தம்? இனிமையானவள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்லணும், எனக்கு இனிமையானவளே அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. சரி, ஓகே. இது நம்ம பெயரை எதற்கு வைக்கிறோம் என்று சொன்னால், முதல்ல கூப்பிடுறதுக்கு, ஒரு அடையாளத்துக்கு, சர்டிஃபிகேட்டுக்கு, பல ரீசன் இருக்கிறது இல்லையா? எல்லாத்துக்கும் பேர் முக்கியம். இப்படித்தான் நம்ம பேர் வைக்கிறோம். ஆனால் தேவன் பேர் வைக்கிறார் என்று சொன்னால் அப்படிலாம் வைக்க மாட்டார். இப்போ ஆபிராம், அவனுடைய பேர் என்னவா மாத்துறாரு? இப்போ ஆபிரகாம் அப்படி மாத்துறாரா? உடனே ஆண்டு விட்டு வந்த உடனே நம்ம என்ன சொல்றோம்? பேரை மாற்ற சொல்லுவாங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த வேதத்திலுமே நம்ம என்ன சொல்லலாம்? ஆண்டவர் பேரெல்லாம் மனம் மாறுங்கள், பெயர் மாற வேண்டாம். எது மாறணும்? மனசு தான் மாறணும். நல்லா கவனிங்க. இப்போ உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவர் பேர் மாத்தினாரே, ஆபிராமை எப்படி மாத்துறாரு? ஆபிரகாம். ஆபிராம்னா என்ன? உயர்ந்த தகப்பன். ஆபிரகாம்னா அநேக தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக்குவேன். இப்ப எல்லா தேசங்களிலேயும் இப்ப கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் எல்லாரும் யாருடைய சந்ததி? சொன்னது இன்னைக்கு நிறைவேறி இருக்கா? அதனால தான் அந்த பேர் அவனுக்கு வைத்தாரு. அதனால பேர் வைக்கிறார் என்றால் சொன்னால் அதற்கு அதனுடைய அர்த்தத்தின்படி நீங்கள் விளங்கி கொண்டால் தான், ஓ இதை செய்ய போறாரு, அதுக்காக தான் இந்த பேர் வச்சிருக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கு நம்ம பேர் வைக்கிறோம், அது சும்மா அது ஒரு ஃபேஷனுக்காக நம்ம வைக்கிறோம். பட் தேவன் அப்படி என்ன பண்றது இல்லை. இப்போ பிதா தன் குமாரனை அனுப்பினாரா, அவருக்கு ஒரு பேர் வைத்தார்கள். என்ன பேர்? இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுனா என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர். இப்ப எதுக்கு அந்த பேர் வைத்தார்கள்? நம்முடைய ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவர் என்ன செய்வார்? அவர்களை ரட்சிப்பார். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப யெகோவா அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இருக்கிறவராகவே இருக்கிறேன். யெகோவா அப்படி சொன்ன அர்த்தம் என்ன? ஐ am that I am அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்போ யெகோவா என்ற நாமத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது? அதை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படி சொன்னீங்கன்னா, அதுல YH WH தான் இருக்கும். இந்த YH WH நீங்க எப்படி கூப்பிட முடியும்? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அதுல வவ்வல்ஸ் இல்லை. எல்லா வார்த்தையில என்ன இருக்கும்? வவ்வல்ஸ் இருக்கும். AEIOU. இது இல்லைன்னா எந்த வார்த்தை என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. ஆகவே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பின்னாடி வந்தவர்கள், அதாவது வேத பண்டிதர்கள் இதை நம்ம எப்படி சொல்றோம்? ஆனா எபிரேய மொழி தெரிந்தவர்கள் சரியாக அந்த நாமத்தை உச்சரிப்பார்கள். ஆனால் அவர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். தெரியும், ஆனா உச்சரிக்க மாட்டாங்க. ஏன்னா அது பயபக்திக்குரிய நாமம். இன்னைக்கு இயேசுவே இயேசுவே நம்ம மூச்சுக்கு 300 தடவை சொல்றோமா இல்லையா? யெகோவாலாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்? அது பயங்கரமான நாமம். நீங்க மொத்தமே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்ற நாமம் 7 முறை தான் வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லி 7000 முறைக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கிறது. நீங்க ஒரு அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா அதுல பல முறை கர்த்தர் 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 அப்படி வருதா? அது வெறும் சும்மா வராது. அந்த கர்த்தர் என்ற வார்த்தை கொஞ்சம் திக்கா இருக்கும். அதை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த கர்த்தர் மட்டும் எப்படி இருக்கும்? கொஞ்சம் திக்கா இருக்கும், கொஞ்சம் போல்டா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ்ல லார்டு,
கொஞ்சம் போல்டு லெட்டரில் வரும். ஏன் அப்படி வருதுன்னா அதுதான் யெகோவா. யெகோவா என்ற வார்த்தையை மனுஷர்கள் சொல்ல முடியாது, அது பயபக்திக்குரிய நாமம். அதனால இவங்க எப்படி போட்டாங்கன்னா கர்த்தர் அப்படின்னு போட்டாங்க. இப்ப சொல்றார் இல்லையா தாவீது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? யெகோவா என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஏன் அந்த நாமத்தை சொல்ல முடியும்னா அது பயபக்திக்குரிய நாமம். இப்ப நீங்க அப்பாவை பேரிட்டு கூப்பிடுவீங்களா? இனியா விவேக் அப்படி சொல்லுமா? விவேக் வா அப்படி சொல்லுமா? ஆனா முதல் முறையா சொன்னா சந்தோஷப்படுவார், அது வேற விஷயம். அது வளர்ந்த பிறகும் எல்லாரும் இருக்கும்போது அப்படி சொன்னா சந்தோஷப்படுவாரா? அப்படி எந்த குழந்தையும் அப்படி சொல்லாது. எப்படி கூப்பிடும்? அப்பான்னு தான் கூப்பிடும். எல்லா குழந்தையும் வளர்ந்தா கூட தன்னுடைய தகப்பனை அப்பான்னு தானே கூப்பிடுது, பேர் சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்கல்ல. அது போலத்தான் தேவனை யாரும் பேர் சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. அவர் நாமம் தெரியும், அது உச்சரிக்க மாட்டார்கள். எபிரேய தெரிந்தவர்கள், எபிரேய மொழி தெரிந்தவர்கள் அது சொல்ல மாட்டாங்க. இப்ப நமக்கு தெரியாது, இப்ப நம்ம எப்படி அதை சொல்றதுன்னு தெரியாது. அதனால வௌவல்ஸ் இல்ல அதுல. இப்ப இவங்கள சேர்த்துட்டாங்க, ஏவும் ஈயும் சேர்த்துட்டு யாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார்கள். அதுதான் சரியான உச்சரிக்கிற பதமா அப்படின்னு யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப யாவேன்றது தான் இங்கிலீஷ்ல வரும்பொழுது ஜெகோவா அப்படின்னு வந்தது, தமிழ்ல யெகோவா அப்படின்னு வந்திருக்கிறது. இந்த ஜே அப்படின்ற வார்த்தை அந்த சவுண்ட் எபிரேய மொழியில கிடையாது, யாவே அப்படிதான் வரும். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா யோசுவா, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓசியா, அப்புறம் ஜோசுவா, அப்புறம் யோசேப்பு, இயேசு, இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிமிலரான ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இப்போ இந்த நாமத்தை இப்ப முதல் முறையாக தூதனுக்கு கொடுக்கிறார். யார் கொடுக்கிறது? தேவன் யாருக்கு கொடுக்கிறாரா? தூதனுக்கு கொடுக்கிறார். என் நாமம் அவர் உள்ளத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த நாமத்தினால தான் அவர் என்ன செய்தது? செங்கடலை பிளந்தது, கண்மலையை பிளந்தது, வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தது. சோ இது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான காரியங்கள் எல்லாம் செய்தது தூதர்கள். அவர்கள் அதிகாரம் இல்லை, ஆகவே நாமத்தை தேவன் கொடுத்தார். அந்த யெகோவா என்கிற நாமத்தில் அதை அவர்கள் செய்தார்கள். சரி, இப்போ ஏன் தன் நாமத்தை அவருக்கு கொடுத்தார் என்று சொன்னால், பொதுவாகவே தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அதுல மிக முக்கியமானவர்னா யாரு தான்? ராஜா தான். ஒரு ராஜ்யத்துல மிக முக்கியமானவர் யாரு? ராஜா தான். இப்போ ஒரு ராஜாவை காப்பாற்றுவதற்காக எத்தனை பேர் வேணாலும் யுத்தம் பண்ணி என்ன செய்யலாம்? மரித்து போகலாம். ஆனால் யார் காப்பாற்றப்பட வேண்டும்? ராஜா தான் காப்பாற்று. எல்லா தேசத்திலுமே யுத்தம் வருமா? எல்லா தேசத்திலே ராஜ்யத்திலே யுத்தம் நடக்கும். ஆனால் போய் யுத்த வீரர்கள் என்ன செய்வார்கள்? சண்டை போட்டு யாரை காப்பாற்றணும்? ராஜாவை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா ராஜாவை காப்பாற்றினா ராஜ்யத்தை காப்பாற்றி விடலாம். அதனால தான் அநேகர் போய் யுத்தம் பண்ணி ராஜாவுக்காக உயிரை கொடுத்தார்கள். இப்படித்தான் எல்லா ராஜ்யமும் இருந்தது. ஆனால் தேவனுடைய ராஜ்யமாகிய சபையில ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ராஜாவே தன்னுடைய உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ ஏன் ராஜாவை காப்பாற்ற நினைக்கிறாங்க சொல்லுங்க? ராஜாவை காலி பண்ணிட்டா அந்த ராஜ்யமே யாருக்கு அடிமையாயிரும்? யாருக்கு அடிமையாயிரும்? ஆமா, எதிரிக்கு. ஆமா, இப்ப ராஜாவை காலி பண்ணிட்டாருன்னா ஆட்டம் க்ளோஸ். இப்ப நீங்க செஸ் கூட விளையாடி இருப்பீங்க, விளையாடுறீங்களா? செஸ் விளையாடும் பொழுது எது ரொம்ப முக்கியம்? ராஜா தான் முக்கியம். அதுல பவர்ஃபுல்லானது எது? குயின் தான். குயின் எப்படி வேணாலும் போவாங்க, அவங்களுக்கு ரூல்ஸே கிடையாது. இப்படி போவாங்க, அப்படி போவாங்க, சைடில் வருவாங்க, பேக்கில் வருவாங்க. அப்போ ஆண்டவரே பாருங்க யாருக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்த. ஒரு விளையாட்டில் கூட பாரு, ராஜா பார்த்துக்க ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு தான் வைக்க முடியும், அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஆனா மொத்த சோல்ஜரை யாருக்காக தான் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது? எத்தனை சோல்ஜரும் காலி ஆகலாம், அது பிரச்சனை இல்லை. அப்ப யாரு காப்பாற்றப்படணும்? ராஜா தான் காப்பாற்றப்படணும். அதுதான் யுத்த தந்திரம். அதை வைத்துத்தான் எல்லா ராஜ்யத்திலும் யுத்தம் நடக்கிறது. சரி, அது போகட்டும். ஆனால்
தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய ராஜா மரித்து 2000 வருஷம் ஆகிறது. அவருடைய ராஜ்யத்திற்கு அழிவே இல்லை, வளர்ந்து கொண்டே பெருகிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ராஜ்யத்திலும் ராஜா தான் முக்கியம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க தான் முக்கியம். ராஜாவே தன் ஜீவனை உங்களுக்காக கொடுத்து விட்டார். அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். அல்லேலூயா. சரி, இப்ப எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவன் செய்வது எதற்காக சொல்லுங்க பாப்போம். எதற்காக? அவருடைய நாமத்திற்காக. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லாவற்றையுமே ஆண்டவர், நீங்க கேட்கறத ஜெபிக்கிறீங்க, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார், தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார், உங்கள் பிரச்சனையில விடுதலை கொடுக்கிறார், உங்களை தாயை போல தகப்பனை போல சுமக்கிறார், உங்களுக்கு வேண்டிய நன்மை எல்லாவற்றையும் செய்கிறார். எதனாலன்னு சொல்லுங்க பாப்போம். எதனால? நீங்க உண்மையா இருக்கிறதுனாலயா? இல்லை. அப்படி பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ரொம்ப நீதிமானா நடக்கிறதுனாலயா? இல்லை. அப்படி பார்த்தா நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. ஆகவே நம்முடைய சுய நீதியினால் யாரும் தேவனிடத்தில் போக முடியாது. ஸோ தேவன் கிருபையால் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறார். அதற்கு ஒரு காரணம் என்ன? அவருடைய நாமம் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாம்சங் கம்பெனியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன். அதில் வந்து டிவி வருது, ஃப்ரிட்ஜு வருது இல்லையா, ஃபோன் வருது, நிறைய வருது. ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, அதில் கேரண்டி கார்டெலாம் கொடுப்பாங்க. அதில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு அதை ஃப்ரீயாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் சொல்கிறாங்களா? ஏன் அதை சொல்கிறாங்க? அதான் வாங்கியாச்சு, காசு வாங்கியாச்சு, முன்னிக்கு போச்சு, நீ எப்படின்னா போ அப்படின்னு. பேர் கெட்டு போயிடும். எது கெட்டு போயிடும்? பேரு கட்டு போய் கூடாது அப்படின்றதுக்காக அவன் திரும்பவும் அதை என்ன பண்ணுறான்? ஃப்ரீயாக அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறான். ஸோ அப்போ எதுக்காக அதை எல்லாவற்றையும் செய்கிறான்? செலவானா கூட பரவாயில்ல, எது முக்கியம்? பேர் முக்கியம். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு ராஜ்யத்தில் யாருடைய பேர் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? ராஜாவுடைய பெயர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு தேசமே எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடாக இருக்கிறது. இப்போ அந்த பேர் புகழ் எல்லாருமே யாருக்கு போகுது? அந்த நாட்டினுடைய அதிபருக்கு போதா? ஓ, நம்ம நாடு என்ன ஆயிடுச்சு? வல்லரசு ஆகிவிட்டது. ஒரு நாடு ஏழையாகவே இருக்கிறது. அந்த நாட்டு அதிபரை எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவார்கள்? என்ன சொல்லுவாங்க? என்னங்க உங்கள் நாட்டை இப்படி வச்சிருக்கிறீங்களே, ஏதாவது திட்டங்களை போட்டு என்ன பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி தான் ராஜாவுக்கு மகிமை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க ஆண்டவரின் ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா இருந்தால்தான் ஆண்டவரே உமக்கு மகிமை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே, இப்போ ஆண்டவர் கேட்டா சொல்ல, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு அதை செய்வேன் சொன்னாரா இல்லையா? அப்ப எதனால நமக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கிறாரு அவரு? இப்போ நீங்க ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ணிட்டு முடிக்கிறீங்கல்ல, எப்படி முடிக்கிறீங்க சொல்லுங்க? இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, அப்படிதானே சொல்லி ஜெபம் பண்றீங்க. இப்ப ஜெபம் யாரை நோக்கி செய்யணும்? நீங்க பிதாவை நோக்கி இல்லையா? ஆனா யார் நாமத்தினாலே ஜெபிக்கணும்? இப்ப இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்தாதான் அந்த ஜெபம் என்ன செய்யப்படுகிறதா? ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு பதில் வரும். ஏனென்றால் அது அவருடைய பிராமிஸ். அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். சரி, இப்போ ஒரு சில வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம், கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இப்ப ஏன் தன் ஜனத்தை கைவிட மாட்டாரா? சத்தமா சொல்லுங்களேன். தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை கைவிட மாட்டார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்ப நீங்க மோசே என்ன பண்றார்? ஜனங்களை வனாந்தரத்துக்கு கூட்டு வர்றார் இல்லைங்களா? என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால், ஜனங்கள் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் சொல்வார், நான் அவர்களை அழித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே மோசே என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே
நீர் இவர்களை அழித்து விட்டால் இதை கேட்கிற மற்ற ஜனங்கள் உம்முடைய நாமத்தை என்ன செய்வார்கள்? தூஷிப்பார்களே. இவர் தன் ஜனங்களை அழிப்பதற்குத்தான் வனாந்தரத்திலே கொண்டு போனார் அப்படி சொல்லுவாங்களே, உம்முடைய நாமத்திற்கு கலங்கம் வந்து விடுமே, வேண்டாம் ஆண்டவரே அவர்களை மன்னியும். அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? அவர்களை மன்னித்தார். எதனால மன்னிச்சார்? அவருடைய நாமத்தின் நிமித்தம். இப்போ சங்கீதம் 25ஆம் அதிகாரம், சங்கீதம் 25:11 வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 25:11. என் அக்கிரமம் பெரியது, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். உம்முடைய நாமத்தினால் என்னை மன்னித்தருளும். இப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறாரே. எப்படி மன்னிக்கிறாரா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 2:12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம், பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இப்ப யார் நாமத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்ம அக்கிரமம் மன்னிக்கப்படுகிறது எதனால? நம்மளை இன்னும் கைவிடாமல் அவர் நடத்துறார். எதனால? அவர் நாமத்தினாலே. அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப எல்லாவற்றையுமே அவர் நமக்கு செய்கிறது எதனால? நாமத்தின் நிமித்தம். சங்கீதம் 23 உங்களுக்கு எல்லாரும் தெரியும். 3வது வசனத்தை சொல்லுங்க பாப்போம். சங்கீதம் 23 பாரு. அதுவே நீங்க நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே. அப்போ உன் ஆத்துமாவை தேற்றி எதனால் அதை செய்தாரா? நாமத்தினாலே. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள் சொன்னார. என் நாமத்தினாலே வியாதிகளை சுகமாக்குங்கள். அப்ப எல்லாமே யார் நாமத்தினால தான் நடக்கிறதா? இயேசுவின் நாமத்தினால் தான் நடக்கிறது. அப்ப தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்கிறது எதற்காக செய்கிறாரா? அப்ப நீங்க ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? எனக்கு இது வேணும் ஆண்டவரே, நீங்க செய்யுங்க. அது வேற அது 2வது. உங்களுடைய நாமத்திற்கு மகிமைக்காக நீங்க என்ன பண்ணுங்க, இதை எனக்கு செய்யுங்க. அல்லேலூயா. வாசிங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 14:14 வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நான் பார்த்தா தான் தெரியும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இப்ப நல்லா கவனிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஏன்? என்னுடைய நாமத்திற்காக அதை நான் செய்கிறேன். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு பிராண்டட் கம்பெனி எதற்காக செய்கிறது? அதனுடைய பெயர் கெட்டு போக கூடாது, அந்த பெயருக்கு கலங்கம் வரக்கூடாது. மாறாக அந்த பெயர் என்ன செய்யணும்? இன்னும் ஃபேமஸ் ஆகணும், அது பாப்புலர் ஆகணும். அதுக்காக தான் அதை செய்யறாங்க. அது போலதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. ஜெபத்திலேயே முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க? பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. யாருடைய நாமம்? அதான் யாருடைய நாமம்? இப்ப இயேசு தான் ஜெபிக்கிறாரே. இயேசு தான் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? உம்முடைய நாமம். என்ன நாமம்? நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. இயேசு தான் ஜெபிக்கிற கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு? என்ன ஜெபிக்கணும்னு சொல்றாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய என்ன நாமம்? யார் நாமம்? யார் நாமம் அவர் சொல்றார் பரிசுத்தப்படுவதாக? என்ன? பிதாவினுடைய நாமம். அப்ப பிதாவின் நாமம்னா என்ன? இப்ப நல்லா கவனிங்க. அநேகர் என்ன நினைக்கிறாங்க? யெகோவா என்பதுதான் யாருடைய நாமம்? பிதாவினுடைய நாமம். இயேசு என்பது குமாரனுடைய நாமம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, மத்தேயு 28:18, நீங்கள் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமங்களினாலே. நாமத்தினாலே.
இவங்க 3 பேரா ஒருத்தரா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப 3 பேர்னா எத்தனை நாமம் இருக்கணும்? ஆனா அவர் என்ன சொல்றாரு? நாமத்தினாலே. அப்ப எத்தனை நாமம் தான்? ஒரே நாமம். அதுதான் என்ன நாமம்? இயேசு நாமம். அது குமாரனுடைய நாமம் இயேசு. பிதாவினுடைய நாமம் என்ன? இப்போ பிதா யாரை அனுப்புறாரா? குமாரனை அனுப்புறாரா? இப்போ குமாரன் வந்து சொல்லுகிறார், வாசிங்க யோவான் 5ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 43வது வசனம். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்றாரு? இப்ப இங்க என்ன சொல்றாரு? நான் என்னுடைய பிதாவினுடைய நாமத்தினால் வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கவனிங்க, இயேசு இந்த பூமிக்கு வரார். அவர் சொல்றாரு, நான் யார் நாமத்தினால வந்திருக்கிறேன்? பிதாவினுடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். இப்போ இவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது நம்ம நினைக்கிறோம் இயேசு என்ற நாமம் குமாரனுக்கு சொந்தமானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய நாமம் அல்ல, இது யாருடைய நாமம்? பிதாவின் நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன். இப்போ இயேசு வந்தார். அப்ப பிதாவின் நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னா, அப்ப பிதாவின் நாமம் என்ன? இயேசு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ பிதாவின் நாமத்தினால இயேசு வந்திருக்கிறார். ஓகே, இப்ப இயேசு போய் யாரை அனுப்பினார்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினாரா? நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 26ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். இப்போ யார் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் வராரு? அந்த பிதாவின் நாமம் என்ன? இயேசு. ஓகே, இயேசு பரலோகத்துக்கு போய் யாரை அனுப்பினாரு? இப்போ பரிசுத்த ஆவியானவர் யார் நாமத்தினால வராரு? இயேசுவின் நாமத்தினால வராரு. அப்ப நல்லா கவனிங்க, பிதாவின் நாமம் என்ன? இயேசு. குமாரனுடைய நாமம் என்ன? இயேசு. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் என்ன? இயேசு. இயேசு. அப்படியானால் அதனால தான் இயேசு சொல்றாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள். இப்போ நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டிருக்கிற இந்த சத்தியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது பிதாவினால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இன்றைக்கு நமக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, பிதாவினுடைய நாமம் யெகோவா, குமாரனுடைய நாமம் இயேசு, பரிசுத்த ஆவியானவர், அவர் ஆவியானவர், அவருக்கு நாமமே கிடையாது. அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஞானஸ்தானம் ஆண்டவர் கொடுக்க சொல்லிட்டு போனாரா? எந்த நாமத்தில் கொடுக்க சொன்னாரு? அவர் அப்படி சொல்லலை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரா? சரி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே கொடுக்குறாங்க இல்லையா? அப்படிதான் எல்லாரும் கொடுக்குறாங்க. இப்போ அதுதான் என்ன நாமம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிதானா என்னங்க அர்த்தம்? அப்பா. அப்பா என்றது பேரா? இல்ல. குமாரன், குமாரன்னா என்ன? பிள்ளை. பிள்ளைன்றது பேரா? பரிசுத்த ஆவி, அது பேரா? இல்ல. அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது இப்ப நீ வந்து குழந்தைய கூப்பிட்டு அப்பா பேர் என்னன்னு கேட்டா அது என்ன சொல்லுது? அப்பான்னு தான் சொல்லுது. அப்பா பேர் என்ன? அப்பா. அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு, அது அதுக்கு தெரியல. அதை பொறுத்த வரைக்கும் அப்பா தான் பேரே. நான் சொல்றது புரியுதா? அப்போ பிதா, குமார், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னா அங்க நாமமே வரல. அதுதான் என்ன நாமம்? இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா. இப்போ இயேசு சொல்றாரு, வாசிங்க இப்போ எபிரேயர் 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 1:4. இவர் தேவதூதரை பார்க்கிலும், அதாவது இயேசு கிறிஸ்து தேவதூதரை பார்க்கிலும்
எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். அப்ப தேவ தூதரை பார்க்கிலும் விசேஷித்த நாமத்தை யார் பெற்றுக்கொண்டதா? இயேசு பெற்றுக்கொண்டார். அப்போ தேவ தூதரை பார்க்கிலும் விசேஷித்த நாமம் அப்படின்னா தேவ தூதனுக்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்ன சொன்ன? யெகோவா. ஆனால் இவர் யாரு? இவர் தேவனுடைய குமாரன். இவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்ன? இயேசு. அப்போ யெகோவா என்கிற நாமத்தை விட மேலான நாமம் என்ன? இப்ப நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா யெகோவான்னா அந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம் சொன்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன். என் பேர் என்ன ஆண்டவரேன்னு சொன்னா என்ன சொல்றாரு? இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன், அவ்வளவுதான், நான் இருக்கிறேன். இப்ப இத இயேசு மறைமுகமா ஒரு இடத்துல சொல்லுவார். யோவான் 8ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா அந்த வார்த்தையை இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் அந்த இருக்கிறேன் அது நான் தான் அப்படின்றத அவர் இங்க சொல்லுவார். யோவான் 8:58 வாசிங்க. அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றாருங்க? நான் இருக்கிறேன். இதைத்தான் மோசேக்கு சொன்னார். என்ன சொன்னாரு? இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார், போய் சொல்லு போ. அதைத்தான் இங்க இயேசு சொல்றார். என்னது? இருக்கிறேன். அப்ப அந்த இருக்கிறேன் யாரு? பிதா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அங்க இருக்கிறேன்னு சொன்னது அதாவது யெகோவா என்கிற நாமத்தின் மூலமாக மோசேக்கு சொன்னது. இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது அது யாரு? இயேசு. இந்த பூமியில நம்மளோடு கூட இருக்கிறவர் யாரு? அதனாலதான் நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க கவனிங்க. முதல் முறையாக யெகோவா என்கிற நாமத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் சொன்ன? அப்ப முதல் முறையாக அந்த நாமம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? மோசே. யாருக்கு? ஆனால் நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்காக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்க யோசிச்சு உங்களுக்கு பதில் தெரிந்தா நீங்க சொல்லலாம், இல்லைன்னா கமெண்ட்ல போடுங்க. முதல் முறையாக ஆபிரகாம் மோரியா மலையில தன் குமாரனை பலியிட வந்த பொழுது அதற்கு பதிலாக தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்தார்? பலி செலுத்தினாரா? அங்க ஒரு பெயரை வைத்தார் ஆபிரகாம். என்ன பெயரை வைத்தார்? என்ன பெயரை ஆபிரகாம் அந்த இடத்துக்கு வைத்தார்? யெகோவா ஈரே. இங்க தான் நீங்க கவனிக்கணும். இங்கே தேவன் என்ன சொன்னார்? நான் யெகோவா என்கிற நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை. முதல் முறையாக என் நாமத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? மோசேக்கு. ஆனால் மோசேக்கு தேவன் வெளிப்படுத்துவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் பேரை வச்சுட்டான். தேவன் தாம் பேரை அவரே சொல்றதுக்கு முன்னாடி அவர் பேரை வச்சு ஒரு இடத்துக்கு பேரைய வச்சுட்டான் ஆபிரகாம். அது என்னது? யெகோவா. அப்ப அவனுக்கு யார் சொன்னது? யோசிச்சு நீங்க சொல்லலாம் பதில. இது நீங்க யோசிக்கணும், தியானிக்கணும் அப்படின்றதுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? சோ மொத்தமே எத்தனை முறை தான் வந்திருக்கிறது சொன்ன யெகோவா என்கிற நாமம்? 7 முறை தான். 7000 முறை என்னதான் வந்திருக்கிறது? கர்த்தர். அதனாலதான் கர்த்தருடைய தூதன் அப்படி இருக்கா? கர்த்தருடைய தூதன் அல்ல, யெகோவாவின் தூதன். யெகோவா என்ற வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதில் தான் என்ன போடுறாங்க? கர்த்தர். இப்போ இங்க இயேசு பூமிக்கு வந்துட்டா. இப்ப கவனிங்க, யார் வந்துட்டது? எல்லாரும் என்ன சொன்னாங்க? கர்த்தராகிய. சொல்ல மாட்டீங்களே யாருமே. அப்புறம் யாருமே நீங்க பைபிளே படிக்கலன்னு அர்த்தம். அப்படின்னா இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கர்த்தர் அப்படிதான் வரும். ஏன்னா யெகோவா என்கிற நாமத்தை யாரும் சொல்ல மாட்டார்கள், அது பயபக்திக்குரிய நாமம். அதற்கு பதிலாக கர்த்தர் அப்படி போட்டாங்களா? ஆனா புதிய ஏற்பாட்டில் நீங்க அடிக்கடி இப்படிதான் வாசிக்க முடியும். வெறும் கர்த்தர்னு வராது. கர்த்தராகிய. கர்த்தராகிய. சத்தமா சொல்லுங்களேன். நல்லா சத்தமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வடை கொடுக்க சொல்லுவேன். கர்த்தராகிய. கர்த்தராகிய. பழைய ஏற்பாட்டில் வெறும் கர்த்தர், அவ்வளவுதான். கர்த்தர் என் மெய்ப்பர் அப்படிதான் இருக்கிறது. ஆனா இங்க கர்த்தராகிய
இயேசு. அப்ப அங்க கர்த்தர் கர்த்தர் சொன்னதெல்லாம் அவர் இவர்தான் என்பதை அவர் நிரூபிப்பதற்கு பவுல் பாத்தீங்கன்னா அவர் எங்கெல்லாம் எத்தனை நிருபம் எழுதினாலும் அத்தனை நிருபத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா. அப்போ அங்க சொல்லப்பட்ட அந்த கர்த்தர் தான் யாரு? யாரு? இயேசு. இப்போ இந்த கர்த்தர்லயே பிதாவும் வந்துருவாரு, குமாரனும் வந்துருவாரு, பரிசுத்த ஆவியும் வந்துருவார். எப்படி? இப்ப ஏசாயா 53:10 வாசிங்க. ஏசாயா 53:10 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். யாரை நொறுக்க சித்தமானார்? யார் சித்தமானது? கர்த்தரோ அவரை. இங்க கர்த்தர் என்பது யாரு? சொல்லுங்க. இங்க கர்த்தர் என்பது யாரு? பிதா. அப்ப பிதாவுக்கு எப்படிதான் கூப்பிடும் வார்த்தை? கர்த்தர் தான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லா தெரியும். கர்த்தராக இயேசுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தர் தான். வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர். கர்த்தரோ ஆவியானவர். போதும். கர்த்தரே ஆவியானவர். புரிஞ்சு போச்சா? இங்க 53:10 கர்த்தரோ அப்படின்னா பிதா, கர்த்தராகிய இயேசு அப்படின்னா குமாரன், கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னா பரிசுத்த ஆவியார். அப்ப கர்த்தாவே அப்படின்னா 3 பேரையும் சேர்த்து கூப்பிடுறேன்னு அர்த்தம். நீ அல்லேலூயா சத்தாம சொல்லுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, கர்த்தாவே. இப்ப அப்படி கூப்பிட்டா நீங்க யாரு வருவான்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட நீங்க எப்படி யாரை நினைச்சு கூப்பிடுறீங்க? இயேசு, இயேசு, கர்த்தாவே, கர்த்தாவே அப்படின்னா இயேசு மட்டும் வராரு அப்படிதானே நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இயேசு மட்டும் வரல, யாரும் வராரு? பிதா சொல்லுவார் கர்த்தாவே. பிதா சொல்லுவே என்னதான் கூப்பிடுறாங்க. உடனே இயேசு இல்ல இல்ல கர்த்தர்னா நான் தான் போவேன் அப்படின்னு. உடனே ஆவியானவர் நானே கர்த்தராகி ஆவியானவர் நானும் வருவேன் அப்படி சொல்ல. அப்ப கர்த்தாவே அப்படின்னு சொன்னா யாரு வர்றது? பிதா, குமாரன். அல்லேலூயா. அப்ப நல்லா நீங்க புரியுது. கர்த்தர்ல எது வந்துருச்சு சொல்லிட்டேன். 3 வந்துருச்சா? 3 பேரு கர்த்தர் வந்துருச்சா? இப்ப இயேசுனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயேசு சொல்லிட்டாரு இது ஏன் நாமம் இல்ல, யார் நாமம்? அப்ப பிதாவின் நாமம் என்ன? இப்ப இயேசு இப்ப ஆவியானவர் அனுப்பினார் எந்த நாமத்துல? இப்ப இயேசுனா யாரு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசுனா இயேசு தாங்க வருவாரு. இயேசுன்ன உடனே நம்ம யாரை மட்டும் தான் எதிர்பார்க்கிறாங்க? பிதா வேணா, ஆவியானவர் வேணா, இயேசு. இயேசு இயேசுன்ன உடனே முதல்ல இயேசு சொல்லுவாரு பிதாவே உங்க நாமம் நீங்க போங்க. பிதா சொல்லுவார் என் நாமத்தை நான் தான் போய் உனக்கு கொடுத்துட்டேனே நீ போப்பா அப்படின்னு. இயேசு சொல்லுவார் ஆவியானவரே நான் உங்களை அனுப்புனதே என் நாமத்தினதால நீங்க போங்க. இப்ப ஆவியானவர் அது என்னுடையதல்ல, எனக்கு நீங்க கொடுத்தீங்க, அது உங்க நாமம், நீங்க போங்க. இயேசு சொல்லுவார் அது என்னுடைய நாமம் அல்ல, யாருடைய நாமம்? இயேசுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தர போக முடியாது, நம்ம 3 பேரும் போய்தான் ஆகணும். இயேசுவே அப்படின்னா யாரு வர்றது? கர்த்தாவே அப்படின்னா யாரு வர்றது? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நீங்க அவர்களை என்ன பண்ண முடியாது, எங்கேயுமே அவர்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது. அதனாலதான் சொன்ன ஒரே நாமம். ஆனா 3 பேராக தன்னை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தான். இப்ப நம்ம மனுஷன் இல்லையா, நமக்குள்ளவே 3 ஐட்டம் இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரி. நம்ம 3 பேரா ஒரு ஆளா? சொல்லுங்க. நம்ம 3 பேரா ஒரு ஆளா? ஆனா உள்ள எத்தனை இருக்கு? இப்ப 3 சேர்ந்தாதான் என்னது? மனுஷன். இதுல 1 பிரிஞ்சாலும் நீ மனுஷன் சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்க? இப்போ 3 இருக்கு உள்ள ஆவி போயிருச்சுங்க. சரீரம் மட்டும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆவி மட்டும் போய்விட்டது. என்னன்னு சொல்லுவீங்க? இத பாடி மட்டும் இருக்கிறது அப்படிதானே சொல்லுவீங்க. ஆவி போயிட்டா இது என்னதுதான்? இது பாவி, இது பாடி ஆயிடும் அப்படிதானே. இப்போ யாராகிலும் செத்து போனவர்களை எப்போங்க தூக்க போனீங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்றாங்க?
பாடி எப்போ எடுக்க போறீங்க? அப்போ செத்து போனாலே பேரும் போய் விடுகிறது, அப்படிதானே? பேர் கூட சொந்தம் இல்லை நமக்கு, பாடி தான் கடைசியா. ஆனா நமக்கு பத்தியில எவ்வளவு பயங்கரமான இங்க பெருமை, எவ்வளவு எதிர்பார்ப்பு, எவ்வளவு கவலை. நம்ம பேரை கூட என்ன பண்ண முடியாது, எடுக்க மாட்டாங்க. எப்படிதான் போடுறாங்க, செத்து போயிட்டார். அது என்னத, செத்து போயிட்டார். ஏன்னா சாவாம போக முடியாது. அதனால அவனே சொல்றான் செத்து போயிட்டாரு. ஏன்? அவங்களுக்கு தெரியும் உயிரோட போக முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுதே இயேசு வரப்போகிறார், நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அப்படி சொன்னால் நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய நாமத்திற்காகத்தான் உங்களுக்கு செய்கிறார். அந்த நாமத்திற்கு மகிமைக்காக அவர் உங்களுக்கு செய்கிறார். எதை கேட்டாலும் அவர் நாமத்தினால் உங்களுக்கு தருகிறார். இப்போ தேவனுடைய ஆலயமே எதற்காக தான் கட்டப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? இப்போ சாலமோன் சொல்லுகிறார், நீங்க வீட்டில் போய் வாசிங்க, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 6, 7 வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஆண்டவரே வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி. அப்படி இருக்கும் பொழுது நான் உமக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவேன்? வானாதி வானங்களும் பரலோகமே உம்மை கொள்ளாதே. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட ஆலயத்தை உமக்கு கட்ட முடியும்? எத்தனை வருஷம் கட்டினார் சாலமோன்? 46 வருஷம். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட ½ செஞ்சுரி, அப்படிதானே? 46 வருஷம் ஒருத்தன் அப்படியே கோல்டாலேயே, பியூர் கோல்டு தான், 10 கணக்கில் கோல்டு. இப்ப கிராமுக்காகவே நம்ம அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். டன்னு கணக்கில்னா பார்த்துக்க, டன்னு கணக்கில் செலவு பண்ணி ஒரு ஆலயத்தை கட்டுறான் சாலமோன். யோசித்து பாருங்க. 46 வருஷம் கட்டிட்டு பிரதிஷ்டை பண்ணும் போது சொல்றான், வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம். அல்லேலூயா. உமக்கு ஒரு ஆலயத்தை என்னால் கட்ட முடியாது, மாறாக உம்முடைய நாமத்திற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறேன். இப்ப ஆலயமே எதற்காக தான் கட்டப்பட்டது? சத்தமா? அப்ப ஆலயம் எதற்காக? ஓகே, அன்னைக்கு கட்டிட்டு சொல்றாரு, மனுஷனினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாய் இருக்க மாட்டார். அப்புறம் எதுக்குங்க 46 வருஷமா அத்தனை டன்னு கணக்கான பொன்னையும் வெள்ளியும் செலவு பண்ணி கட்டணும்? சரி, ஓகே. இப்ப கவனிங்க, அது நாமத்திற்காக கட்டப்பட்டது, அதுவும் டெம்பரவரி தான். இப்ப ஒரிஜினல் டெம்பிள் வந்துருச்சு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இயேசு வந்த உடனே சொல்லுகிறார், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். எல்லாரும் கேட்கிறாங்க, இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, நீ 3 நாள்லயே கட்டி எழுப்பிடுவியா அப்படின்னு கேட்கிறார்கள். அவர்கள் ஆலயம் எதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க? கட்டிடத்தை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு இங்க யாரை பத்தி சொல்றாரு? தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். எத்தனாவது வசனம் வாசிங்க? 21. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இப்ப ஆலயம் என்பது அங்க இப்போ யாரை குறிக்கிறது? இயேசு வர வரைக்கும் தான் அங்க எருசலேம் தேவாலயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இப்ப இயேசு வந்துட்டாரு, இப்ப ஒரிஜினல் டெம்பிள் வந்துருச்சு. அதனால தான் இயேசு சொல்றாரு, இதை இடிச்சு போடு, நான் எத்தனை நாள் எழுப்புவேன். அப்போ அவங்க ஆலயம் என்று யாரை சொல்லுகிறார்? தன்னுடைய சரீரத்தை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப இயேசு என்கிற நாமம் எங்க இருக்கிறது சொல்லுங்க. அப்ப நீங்க எல்லாம் யாரு? நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையே? உங்களை பார்த்தா அப்படி தெரியல எனக்கு. 46 வருஷம் வெள்ளியையும் பொன்னையும் இழைத்து டன்னு கணக்கில் கட்டின ஆலயத்தில் சொல்றார், நான் இல்லை, இப்போ நீங்க ஆலயம், உங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்ன இருக்கிறது ஆலயத்துல? எதற்காக ஆலயம் கட்டப்பட்டது சொன்ன? நாமத்திற்காக. இப்ப நமக்குள்ளே என்ன இருக்கிறது? இயேசு என்கிற நாமம். அப்ப இயேசு என்கிற நாமத்திற்காகத்தான் இந்த ஆலயமே கட்டப்பட்டது. அல்லேலூயா. அவர் வந்து வாசம் பண்ணுவதற்கான ஆலயத்தை அவரே கட்டிட்டாரு. அப்புறம் அவருக்கு என்ன நீ கட்டுறது? அல்லேலூயா. நம்ம அப்படியே கல்லை மண்ணி கட்டிட்டு நம்ம சொல்றோம் இது ஆலயம் அப்படி சொல்றோமா? நீ கட்ட முடியாது எனக்கு ஆலயத்தை. என் ஆலயத்தை நானே கட்டிக்கினேன், அது நீ தான்.
அல்லேலூயா. நம்மளை உண்டாக்கினது யாரு? எதற்காக உண்டாக்கினார்? அவர் வருவதற்கு அல்ல, அவருடைய நாமம். அல்லேலூயா. இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அதுவே நிறைய பேர் குழப்பம், எனக்குள்ள இருக்கிறாரா, அங்க இருக்கிறாரா, எங்கேயோ இருக்கிறார் போ அப்படின்னு. எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், நான் சீக்கிரம் வருவேன் சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்ப எனக்குள்ள இருக்கிறது என்ன? அவருடைய நாமம். அவர் நாமத்தை எனக்குள்ள கொண்டு வந்தது யாரு? பரிசுத்த ஆவி. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அங்க? சொல்லுங்க, என்ன பண்றாரு? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஊழியத்தை பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று ராஜாவினுடைய ஊழியம், 2வது ஆசாரியனுடைய ஊழியம், 3வது தீர்க்கதரிசியினுடைய ஊழியம். இயேசு இந்த பூமிக்கு முதல் வரை வந்தார் பாருங்களா, அப்பொழுது தீர்க்க தரிசன ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். அதனால தான் வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அது என்னை குறித்து சாட்சியிடுகிறது என்று சொன்னார். அப்போ நீங்கள் சங்கீதமானாலும் மோசேயினுடைய ஆகமங்கள் ஆனாலும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் ஆனாலும் லூக்கா 24:44 மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களில் ஆகமங்களிலும் தீர்க்க தரிசனத்திலேயும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நிறைவேற வேண்டியது. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு முதல் முறையாக எதற்காக வருகிறார்? நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்காக. அப்ப இயேசுவின் முதல் வருகை தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அதை நிறைவேற்றிட்டாரா? இப்ப எங்க போயிருக்கிறார்? பரலோகத்தில் என்ன ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார்? பரிந்து பேசுகிறது. யாருடைய வேலை? ஆசாரியர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப திரும்பவும் வந்து என்ன செய்ய போகிறார்? 1000 வருஷம் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறார். இப்போ அவர் ராஜாவா? நல்லா கவனி, இப்போ இயேசு ராஜாவா? பரலோகத்துக்கு அவர் ராஜா தான், அதுல சந்தேகம் அல்ல. ஆனால் பூமியை எப்பொழுது வந்து ஆளுகை செய்ய போகிறார்? சோ இந்த 3 ஊழியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலதான் இன்றைக்கு சபை மக்கள் நீங்க இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு நீங்களும் இந்த 3 ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். முதல் ஊழியம் என்ன? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் சொல்ல உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அப்படி தோன்றுவது எல்லாம் சொல்லுவது அல்ல. இதுல என்ன எழுதியிருக்கிறதோ இதுதான் தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆதியாகமத்திலும் இருந்து வெளிப்படுத்தலுமே வரைக்கும் என்னதுதான் தீர்க்க தரிசன புஸ்தகம். சோ தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்றீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இது என்னது? தீர்க்க தரிசனம். இதைத்தானே நம்ம போய் சொல்றோம். அப்ப நீங்களாம் யாரு? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் தீர்க்கதரிசி. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மனம் திரும்பு என்று சொன்னால் நீதான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. சரி, ஓகே. அடுத்தது ஆசாரிய ஊழியம்னா என்ன? நீங்க உட்கார்ந்து சபைக்காக ஜெபம் பண்றீங்களா? எத்தனை பேர் உண்மையா சபைக்காக ஜெபம் பண்றீங்க? டெய்லி எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் ஆசாரியராக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆசாரியருடைய வேலை என்ன செய்யணும்? பரிந்து பேசணும். அப்ப இந்த ஊழியத்தை நீ இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்களா? ஓகே. அடுத்தது இயேசுவோடு சேர்ந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறீர்கள். அல்லேலூயா. சோ அப்ப நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்க்க தரிசனங்களை இப்ப நிறைவேற்றி, இப்ப ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றி, அடுத்தது வந்து அவர் ஆளுகை செய்ய போகிறார். இப்ப எல்லாமே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாமத்தினால தான் அது செய்ய போகிறார்? இயேசு என்கிற நாமத்தினாலே தான் இவை அத்தனையும் அவர் நமக்காக அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. சரி, இந்த இயேசு கிறிஸ்து அப்படி சொல்றோம் இல்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொன்ன. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்க படித்து பார்த்தால் இது அப்படியே கனெக்ட் பண்ணி பழைய ஏற்பாட்டில் படிக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படி சொல்றாரா? இங்க இயேசு சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாரா இல்லையா? அப்ப அங்க கர்த்தர் என்பது நான் தான். கர்த்தர் அப்படி சொன்னாங்களே, அந்த கர்த்தராகி இயேசு நான் தான் அப்படி என்பதை பல இடங்கள்ல அவர் என்ன சொல்றாரு, அதை திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், தேவ தூதனுக்கு கொடுக்கப்பட்ட யெகோவாவின் நாமம் அது பயபக்திக்குரிய நாமம். அந்த நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? ரட்சிக்க முடியாது. அல்லேலூயா.
நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும், ஆனா மனுஷனை பாவத்திலிருந்து என்ன பண்ண முடியாது, ரட்சிக்க முடியாது. இப்போ இயேசு வரார். இயேசு வந்த உடனே, அவரை பார்த்த உடனே பிசாசுல என்ன செய்கிறது, பயந்து ஓடுகிறது. அதுக்கு முன்னாடி ஓடிச்சா, ஓடல. அப்போ நல்லா தெரியுது. அப்போ இயேசு என்கிற நாமம் தான் பிசாசுக்கே தெரியுது எல்லா நாமத்திலேயும் மேலான, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோ எல்லாருடைய முழங்கால் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வாசிங்க இப்போ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. யாருக்கு மகிமையாக? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும். அப்படி அறிக்கை பண்ணா யாருக்கு மகிமை வருதா சொல்லுங்க? எல்லா நாமத்திற்கும் மேலான. அப்படி சொன்னா, அறிக்கை பண்ணா யாருக்கு மகிமை வருது? பிதாவுக்கு மகிமை வருது. இப்ப என் பேரை சொன்னா, கர்த்தராகிய இயேசு அப்படி நீ சொன்னா மகிமை பிதாவுக்கு போதா? அது எப்படி? சொல்றது என் பேரை, ஆனா மகிமை அவருக்கு போகுது. எப்படி? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஏன்னா அந்த நாமம் அவருடையது. அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக நாவுகள் யாவோ கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். என்ன நாமம்? சத்தமா சொல்லுங்க, என்ன நாமம்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்ன? பாவம் மன்னிக்கப்படுகிற எந்த நாமத்தினாலே? ஜெபம் கேட்கப்படுவது எந்த நாமத்திலே? பிசாசை துரத்துகிறது எந்த நாமத்திலே? வியாதி சுகமாகிறது எந்த நாமத்திலே? அல்லேலூயா. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்திலேயும் பூமியிலேயும் என்று சொல்லி இயேசு அந்த நாமத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். நீங்க அந்த நாமத்தை உள்ள வச்சுக்கிட்டு நீங்க பயந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை சரியாக இன்னும் அறியவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே? இயேசு என்கிற நாமத்தை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு நம்ம வெளியே என்ன பண்றோம்? பயந்துகிட்டு இருக்கிறோம். பிசாசுக்கு தெரியுது, ஓ இவனுக்குள்ள இருக்கிற அந்த நாமத்தினுடைய வல்லமை என்னன்னு இவனுக்கே தெரியல, அதனால இவன் நம்ம ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் நல்லா அழுவு, இன்னும் கவலைப்படு, இன்னும் போய் நீ துக்கப்படு, இன்னும் வேதனைப்படு, பட்டுக்கிட்டே இரு. ஏன்? உள்ள இருக்கிற நாமம் என்னன்னு உனக்கு தெரியல. தெரிஞ்சிருச்சுன்னா நீ ஏன் கவலைப்பட போற? இனிமே நீ அவரை நோக்கி உட்கார்ந்து ஜெபம் பண்ணா உடனே கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப இன்னும் நீங்க கவலைப்பட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன்னோடு இருக்கிறவர், உனக்குள்ள இருக்கிற நாமம் எவ்வளவு எப்பேற்பட்ட நாமம் என்பதை நீ என்ன செய்யல, இன்னும் அறியாமல் இருக்கிறாய். அதுதான் இன்னைக்கு வேதம் சொல்கிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நீங்கள் சத்தியத்தை அறியாததினாலே என்ன இல்ல, விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்கள். அப்ப விடுதலை உங்களுக்கு வேண்டுமானால் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறியாவிட்டால் பிசாசு உங்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான். நீங்க பயந்துகிட்டே தான் இருக்கணும். நீங்க பயப்படணுமா? இல்ல, அவனை நீங்கள் எதிர்த்து நிற்கணுமா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற நாமம் என்ன? யாருடைய நாமம்? இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை நீ சொன்னால் அங்க என்ன நிக்க முடியாது? பிசாசு நிக்க முடியாது. நீ உடனே பிசாசு உங்களுக்குள்ள என்ன தெரியுமா கொடுப்பான்? நீ என்ன உண்மையா இருக்கிறியா? நீ என்ன ஒழுங்கா இருக்கிறியா? நீ ஜெபிக்கிறதே இல்லை, அப்ப நீ பண்ணா எல்லாம் கேட்கப்படாது அப்படி சொல்லுவான். அப்படிதானே? நிறைய நேரங்களில் நமக்கே சிந்தனை வரும், டவுட் வரும். என்ன தெரியுமா? நம்மளாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? நம்மளாம் உண்மையா இருக்கிறோமா? எப்படி கேட்பாரு? அப்படி நம்மளே பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? குறை சொல்லிட்டு இருக்கிறானா? அப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? என்னை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ண போறது இல்லை, என்னுடைய நீதியை பார்த்து ஆண்டவர் எனக்கு பதில் தர போறதில்ல. ஆனால் இயேசு என்கிற நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் பத்தியா, அதனால எனக்கு நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய நீதியை பார்த்தல்ல, என்னுடைய உண்மையை பார்த்தல்ல, அவர் தன் நாமத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் எனக்கு செய்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாமத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த நாமத்தை தொழுது கொண்டாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ரோமர் 10:13. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
அப்ப எந்த நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது? அப்போ தொழுது கொள்வது, அந்த நாமத்தை நீங்கள் சொன்னாலே ரட்சிப்பா. ரட்சிப்புனா என்ன? காப்பாற்றப்படுவது. இப்ப நீங்க ஆபத்தில் இருக்கிறீங்க, யாரை கூப்பிடணும்? இயேசுவே. அல்லேலூயா. ஆனா அப்போ அந்த நாமத்தை என்னன்னே தெரியாது, ஆண்டவர் யாருக்கு அதை வெளிப்படுத்தவே இல்லை. ஆனா முதல் முறையாக அந்த நாமத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்களுக்குத்தான் அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்குத்தான் அந்த நாமம் சொந்தமானது. ஏன்னா நீங்க ஒரு பிள்ளை ஆயிட்டீங்க. அப்பா பேர் யாருக்கு வரும் சொல்லுங்களேன்? பிதாவின் நாமத்தை அவர் சொன்ன யாருக்கு கொடுத்தாரு? குமாரனுக்கு கொடுத்தார். இப்ப நீங்களும் பிதாவுக்கு யாரு தான்? பிள்ளைகள் தானே. அப்ப அவருடைய நாமம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வரும்? அதனாலதான் அந்த நாமத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்ப நான் சொல்றது புரியுதா இல்லையா? இப்போ உங்க பிள்ளை பேர் போடுறீங்க, பக்கத்துல யார் பேர் போடுவீங்க சொல்லுங்களேன்? இப்போ ஷார்ட்டாக நம்ம இன்சியல் மட்டும் போட்டுக்கிறோம் இப்போ, இல்லையா? அப்படி இல்லை. பொதுவாக எப்படி பேர் வரணும்? அப்பா பேரும் சேர்ந்து தான் வரணும், இல்லையா? இப்போ இனியா அப்படின்னு பேர் வச்சிருந்தா அது கூட எந்த பேர் வருது? இப்போ விவேக். இனியா விவேக். இப்போ அப்பா பேர் வந்துருச்சா? கவனிக்க, நான் சொல்றது புரியுதா? யார் பேர் சேர்ந்துருச்சு? இப்போ அதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படிலாம் பார்த்தா அதெல்லாம் நீங்க அந்த பேர் வைக்கிறீங்க இல்லை. பை பர்த்தில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. யாருடைய பேர் வந்துடும்? அப்பா பேர் வந்துருச்சா? சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன நம்ம அப்பா பேர் என்ன சொல்லுங்களேன்? எஸ். இப்போ உங்க பேர் என்ன? உங்க பேரோட பக்கத்தில் யார் பேர் வந்துருது? இப்போ சத்தமா சொல்ல மாட்டீங்களே. உங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன். ஆனந்தோட எது சேர்ந்துருச்சுப்பா? இயேசு. ஏன்னா அவர் என்னுடைய அப்பா. ஆட்டோமேட்டிக்கா அவர் பேர் எங்க வந்துடும்? என் கூட சேர்ந்துடும். இப்ப இயேசுன்னு சொல்றதுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்பா பேர் சொல்றதுக்கு புள்ள பயப்படுமா? பயப்படாது. இப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க? பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த நாமம் உனக்குள்ள வந்து விட்டது. அல்லேலூயா. இப்ப நான் சொன்னேன் இயேசுன்னா யாருக்கு மட்டும் சொந்தம் அந்த பேரு? பிதாவுக்கு. ஓகே. இப்ப அது யாரு கொடுத்தாரா? குமாரனுக்கு. அதை இப்ப யாரு கொடுத்தாரா? இப்ப அந்த ஆவியானவர் யாருக்குள்ள வந்துட்டாரா? இப்ப அந்த நாமம் எங்க வந்துருச்சா? இப்ப அந்த இயேசு என்கிற நாமம் எங்க வந்துருச்சு? உனக்குள்ள வந்துருச்சு, சபைக்குள்ள வந்துருச்சு. அப்ப அந்த நாமத்திற்கு சொந்தக்காரர்கள் யார்? இப்போ நீங்க தான். இப்ப ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அந்த நாமம் இப்ப அவருக்கே சொந்தம் அல்ல. அல்லேலூயா. இப்ப அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா? இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா? கவனிங்க, பரலோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா? ஆனால் அவர் நாமம் அங்க இல்ல. எங்க இருக்குது? ஆவியானவர் கொண்டு வந்துட்டார் அந்த நாமத்தை. யாருக்குள்ள? எனக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இப்ப அவருடைய நாமமே அதை அவர் வைத்துக் கொள்ளவில்லை. பிதா குமாரனுக்கு கொடுத்துட்டாரு, குமாரன் ஆவியானவர் கொடுத்துட்டாரு, ஆவியானவர் சபைக்கு கொடுத்துட்டாரு. இப்ப இயேசு நாமம் உனக்குள்ள வந்து விட்டது. அல்லேலூயா. அப்போ உங்களை பார்த்து பிசாசு கண்டிப்பா என்ன செய்யணும்? ஓடித்தான் ஆக வேண்டும். எப்படி செபிக்கணும் தெரியுமா? என்ன பார்த்து என்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை, ஆண்டவர் எந்த தகுதியை பார்த்து என்னை அழைக்கவில்லை, ஆனா எனக்குள்ள என்ன இருக்கிறது? இயேசு என்கிற நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தை பார்த்தால் வியாதி சுகமாக வேண்டும், பிசாசு ஓட வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும். ஏனென்றால் அது எல்லா நாமத்திலேயும் மேலான நாமமாகிய இயேசு என்கிற நாமம் எனக்குள்ளே இருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இயேசுவின் நாமம் உனக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யமே, சபையே உனக்கு தான் ராஜா தன் நாமத்தையே கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நீங்கெல்லாம் யாரா இருக்கணும்? இப்போ உங்களை எல்லாரும் உலகத்தார் எப்படி சொல்றாங்க? அவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். அப்படிதான் சொல்றாங்க. அவங்கெல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். அப்படின்னா என்ன? இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்னா என்ன? உங்களை சொல்லவே இல்லை. அவங்க யார சொல்றாங்க? கிறிஸ்தவன். அவன் சொல்றான் இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்குரியவன். இவள் கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன? அவங்க கிறிஸ்துவுக்குரியவர்கள். அப்ப அவனே சொல்றான் நீ யாருதான்? கிறிஸ்துன்றான். ஆனா உன்னை நீ சொல்றது யோசிக்கிற, ஐயோ நான் என்ன பண்றது, என்ன போய் சொல்றாங்களே அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக்சுவலி கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல அது ஒரு மதமே அல்ல. நம்ம நினைக்கிற கிறிஸ்டியன் அப்படின்னா ரிலிஜியன், மதம் அப்படிதான் உலகம் சொல்லுது. கிடையாது. கிறிஸ்தவர்கள்னா என்ன? கிறிஸ்துவும் அவர்களும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, ஒரு பொசிஷனை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் என் நாமத்தில் நீங்கள் கேளுங்கள், எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை இயேசு என்கிற நாமத்தின் மூலமாக இன்றைக்கு சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து, உங்களுடைய தகுதியை பார்த்து அல்ல, நீங்க சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய தகுதியை பார்த்து நீர் என்னை அழைக்கவில்லை, நான் பாவிதான். ஆண்டவரே சொல்றார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் ரட்சிக்க வந்தேன். ஆகவே பாவிகளா இருந்த நம்மை அவர் ரட்சித்து இன்றைக்கு நீதிமானாக மாற்றி இருக்கிறார். தகுதியே இல்லை, ஆனால் அழைத்து இன்னைக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் இருந்தோம், இன்னைக்கு அழைத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பிசாசுக்கு பிள்ளையா இருந்தோம், இன்னைக்கு அழைத்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். உலகத்துக்கு சொந்தமா இருந்தோம், இன்றைக்கு ஆண்டவர் அழைத்து அவருக்கு சொந்தமான தேவ ராஜ்யமாக நம்மை மாற்றி இருக்கிறார். அன்றைக்கு அவரை அறியாமல் இருந்தோம், இன்றைக்கு அவரை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் அவருடைய ராஜ்யம். அல்லேலூயா. அப்போ முழுக்க முழுக்க தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றுவது, போஷிப்பது, அவர்களை ஆசீர்வதிப்பது, அவர்களை உயர்த்துவது எல்லாம் யாருடைய வேலை? சொல்லுங்க, யாருடைய வேலை? அதான் சொன்னேன், கர்த்தாவே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இனிமே இதை மைண்ட்ல வச்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் 3 பேரும் ஒண்ணா தான் வருவாங்க. கர்த்தர்னா யார் சொன்ன? பிதா. இயேசுனா தெரியும் யாரு? குமாரன். கிறிஸ்துனா யாரு? பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துனா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்ப யார் அபிஷேகம் பண்றவர்? கர்த்தர்னா யாரு? பிதா. இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா 3 பேரும் ஒண்ணா வருவாங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அங்கே எங்கேயுமே அவங்களை என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிக்கவே முடியாதவங்க உனக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால உங்களையும் யாராலும் அவரை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. பிதாவை விட்டு குமாரனை பிரிக்க முடியுமா? ஆவியானவர் பிரிக்க முடியுமா? இப்ப சொல்றாரு, சபையையும் யாராலும் என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் அவர்களை தெரிந்து கொண்டு இன்றைக்கு நான் அவர்களை அழைத்திருக்கிறேன். சீக்கிரத்தில் அவரை என்னுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க போகிறேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜா தன்னுடைய நாமத்தினுடைய மகிமைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார். உங்களை மன்னிக்கிறார், உங்களை ஆஸ்வதிக்கிறார், உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது, உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார், உங்களை உயர்த்துகிறார், எல்லா நன்மையும் உங்களுக்கு செய்கிறார். எல்லாம் எதுக்காக? அவருடைய நாமம் மகிமைக்காக. அதனால தான் கட்டளைகளில் ஒரு கட்டளை அவருடைய நாமத்தை. ஆமா. சோ எல்லாம் அவருடைய நாமம். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? இப்படிப்பட்ட எல்லா நாமத்திற்கும் ஒரு மேலான ஒரு நாமமாகிய இயேசுவின் நாமத்தை அவருடைய ராஜ்யமாக இருக்கிற நமக்கு அவர் தந்திருக்கிறபடினால் எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?